Hi guys, welcome back to KG Sammy Vlogs. So இந்த வீடியோல வந்து நம்ம 5 different restaurant in Velankani பத்தி தான் பார்க்க போறோம். So ரீசெண்டா நாங்க Velankani விசிட் பண்ணிருக்கும்போது நான் 5 different restaurantல வந்து ஃபுட் ட்ரை பண்ணிருந்தேன். So இது வந்து என்னோட பர்சனல் ஒபினியன், என்னோட பர்சனல் ரிவ்யூ, என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ஹோட்டல் நான் வந்து விசிட் பண்ணது வந்து த ஃபேமஸ் ஹோட்டல் டிராவிடர் தான் விசிட் பண்ணேன். ஸோ எவ்ரி ஹோட்டல் ஃபுட் ஆம்பியன்ஸ் ப்ரைஸ் ரேட் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வெலங்கனி விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல சாப்பிடணுன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறது வந்து ஹோட்டல் டிராவிடர். ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஹோட்டல் பற்றி. இங்கே வந்து நான்வெஜ், வெஜ், சைனீஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ ஓகே ஃபைன், லெட்ஸ் ட்ரை, எப்படி தான் இருக்குது ஃபுட்ன்ட்டு ட்ரை பண்ணலான்னு நாங்கள் வந்திருந்தோம். இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ். ஸோ ஏசி அண்ட் ஃபேன் ரெண்டுமே அவைலபிளாக இருந்ததாங்க. நாங்கள் போனப்பறம் ஏசி ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டைமில், ஆஃப்டர்நூன் டைம் இல்லையா. ஸோ ரைஸ், நாங்கள் சாப்பாடில் வந்து வெஜ் மீல்ஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் சேஸ்வான் ட்ரை, எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் ஐஸ்கிரீம், இதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வெஜ் மீல்ஸில் வந்து நார்மலாக ஒரு 2 பாஜி, ரசம், மோர், சாம்பார், சாதம், பாப்பட், இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருந்தது. பாயசமோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு வந்து பர்சனலி அந்த சைனீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பன்னீர் சேஸ்வான் கார்லிக் சம்திங், இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல சைனீஸோட டேஸ்ட் இவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. சிக்கன் பிரியாணி அண்ட் எக் பிரியாணி 2 டேஸ்ட்டுமே ஈக்குவல், ரொம்ப சேமாக இருந்தது. எங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா அங்கிட்டு சர்வீஸிங் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபுட் நல்லா இருந்தது. ஃபுட்டை ரேட் பண்ணணும்னா ஒரு 7 on 10 சொல்லலாம். ஆனால் சர்வீஸிங் வந்து 2 on 10 சொல்லணும். ஏன்னா சர்வீஸிங் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ரேட்ஸ் ரீசனபிளாக இருந்தது டிராவிடர் ஹோட்டலுக்கு. ஆனால் பர்சனலி ஃபுட்டும் ஆவரேஜாக இருந்தது. ப்ளஸ் எங்களுக்கு வந்து அந்த சர்வீஸிங் வந்து பிடிக்காத ரீசன்னால நாங்கள் செகண்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் விசிட் பண்ணலை. நாங்கள் வந்து ஒரு 5 to 6 days அங்கே ஸ்டே பண்ணோம். ஆனால் நாங்கள் வந்து விசிட் பண்ணலை அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ செகண்ட் ரெஸ்டாரண்ட் நம்ம வந்திருக்கோம். இது வந்து செட்டிநாடு ஹோட்டல். இது சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பீச் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹோட்டலோட கம்ப்ளீட் மென்யூ. நான்வெஜ், வெஜ், சைனீஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ரேட்ஸ் எல்லாமே ரீசனபிளாக இருந்தது. நாங்கள் போனது வந்து டின்னர் டைம், அதனால மீல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது அந்த டைமில். ஸோ நாங்கள் வந்து ஒரு நான்வெஜ் மீலில் வந்து ஒரு ப்ரான் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து ப்ரான் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரேட்ஸ் எல்லாம் வந்து ரீசனபிளாக இருந்தது. ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நோ கம்ப்ளைண்ட். ஆம்பியன்ஸ்க்கு வந்து ஒரு 9 on 10 கொடுக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம சாப்பாடு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலி வெலங்கனியில் என்ன ப்ராப்ளம்ன்ட்டு எனக்கு புரியல. எந்த ரெஸ்டாரண்ட்டுமே நான் போய் சேஸ்வான் சட்னின்னு கேட்டால் அவங்க எதுக்கு எனக்கு கெச்சப் ஆஃபர் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு புரியலாங்க. அவங்க சேஸ்வான் சட்னினா அவங்க யாருக்குமே தெரியல, அப்படின்னா என்னான்ட்டே தெரியல. ஏன்னா வந்து நார்மலி இப்போ நம்ம சைனீஸ் வாங்கணும்னா நம்மளுக்கு சேஸ்வான் சட்னி தருவாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு அங்கே பாருங்க பிளேட்டில் தெரியல கொஞ்சோண்டு கெச்சப் கொடுத்துருந்தாங்க அவங்க எனக்கு. அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரைஸ் வந்து சிக்கனும் அந்த ஃப்ரைட் ரைஸும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இது வந்து மீல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரான்ஸ் மீல்ஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் ப்ரான்ஸ் மீலில் வந்து எனக்கு வெஜிடபிள் கொடுத்துருந்தாங்க. 2 வெஜிடபிள், ரசம், மோர், ரைஸ் அண்ட் கொஞ்சோண்டு இது ப்ரான்ஸ் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மீல்ஸ்னால் வந்து ப்ரான்ஸ் ஃப்ரை, ப்ரான்ஸ் கிரேவி அப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, எவ்ரிவே நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நோ ப்ராப்ளம். கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ப்ரான்ஸ் 65 டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருந்தோம் தனியாக. அதுக்கப்புறம் ஒரு ட்ராகன் சிக்கன் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஏன்டா வாங்கியிருக்கேன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஃபைன், ஒரு ஆவரேஜான ஃபுட். அன்றைக்கி நைட் ரொம்ப பசி, ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபுட் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு ரைஸ் எல்லாம் நான் பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலி இப்போ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம், சந்திரா ஹோட்டல்.
அமேசிங்கான ஆம்பியன்ஸ், அமேசிங்கான ஃபுட். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் தான். ஏன்னா இதுக்கு அப்புறமும் இன்னொரு ஹோட்டல் பற்றி நம்ம பேச போகிறோம். தட் இஸ் த மோஸ்ட் ஃபேவரட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மை செகண்ட் ஃபேவரட் சந்திரா ஹோட்டல், இது பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ இதுதான் ஆம்பியன்ஸ், ஓகேவா. இது வந்து நான் ஏசி சிட்டிங் ஹால். இது வந்து ஓனர் உட்கார இடம் நினைக்கிறேன். இது வந்து ஏசி சிட்டிங் ஹால். ஸோ ஏசி சிட்டிங்கில் வந்து சோஃபா சேர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஏசியில் வந்து வெறும் சேர்ஸ் மட்டும் தான் இருந்தது. செட் ரொம்ப நல்லா இருந்தது, க்ளீனாக இருந்தது, ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நோ கம்ப்ளைண்ட். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நான் ஏசியில் வந்து ஆல்ரெடி பிரிஸ்லரி பாட்டில் வந்து ஏசியில் வந்து ஆல்ரெடி பிரிஸ்லரி பாட்டில் வச்சுருப்பாங்க உங்களோட டேபிளில். ஸோ மென்யூ பார்த்தீங்கன்னா மென்யூ இஸ் வெரி ரீசனபிள். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்காக போயிருந்தோம், ரொம்ப ரீசனபிளான மென்யூ, ரேட்ஸ் இருந்தது, ஃபுட்டு. ப்ளஸ் நான் வந்து இங்கேருந்து பார்சல் வந்து நான் லன்ச் வாங்கியிருந்தேன் மத்தியானம். ஸோ அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இட்லி, வடை, பொங்கல், பூரி அண்ட் மசாலா தோசை, அப்புறம் முட்டை தோசை அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியாக வாங்கியிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டில். எல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளங்கினி விசிட் பண்ணிங்கன்னா சந்திரா ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ரீசனபிளான, ஹைஜீனிக்கான, டேஸ்டியான ஃபுட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகுது, கொஞ்சம் லாங் ஆகுது. அதனால என்னால் கம்ப்ளீட்டாக ஆல் 5 ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ போட முடியல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்ட் 2 ஆட் பண்ணுறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி இது என்னோட பர்சனல் ரிவ்யூ, என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, சாப்பிட்டதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், அதுதான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நாங்கள் வெள்ளங்கினி போகும்போது எந்த ஹோட்டலில் நல்ல ஃபுட் இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வாட்டி வந்து 5 to 6 ரெஸ்டாரண்ட்ஸ் நாங்கள் விசிட் பண்ணோம். அதில் வந்து எங்கள் ஃபுட் நல்லா இருக்குது, இது ஹைஜீனிக்காக இருக்குன்ட்டு பார்த்து நாங்கள் வந்து அதுபடி நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 நான் கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணுறேன். Until then, it's bye from KJ Sammy Vlogs. Bye.